யாரு? ஐயோ தம்பி, நீங்களா? உள்ள வாங்க. ஒரு நிமிஷம். உள்ள வரதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை கிளியர் பண்ணிக்கணும். எதுவா இருந்தாலும் உள்ள வந்து பேசுங்களேன். பரவாயில்ல, நான் இங்க இருந்தே கேட்குறேன். நீங்க தானே மிஸ்ஸஸ் செல்வநாயகம்? என்ன தம்பி, எங்கிட்டயே விளையாடுறீங்களா? நான் தான் மிஸ்ஸஸ் செல்வநாயகம். நேற்றுக்கு நைட்டு நீங்க தானே என்கிட்ட ஃபோனில் பேசுனீங்க? ஆமா, நானே தான். ஃபோன் பண்ண கையோட விருந்து கிளம்பியோன்னு நீங்க தானே எனக்கு சொன்னீங்க? நான் தான் தம்பி சொன்னேன். அப்பாடா, இப்போதாம்மா எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கு. நீங்க சொன்ன உடனே நான் மார்னிங் எதுவும் சாப்பிடவே இல்லை. அப்படியே மத்தியானம் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடலாம் நீங்க வந்துட்டேன். சாப்பாடு போடுவீங்கல்ல? டு மை மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஆண்டி. இப்பவாவது உள்ள வரலாம்ல. அன்னைக்கு ஏதோ உங்களை புரிஞ்சிக்காம பேசிட்டேன் தம்பி. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. இது உங்க வீடு மாதிரி, நீங்க எப்ப வேணாலும் வரலாம் போலாம். அதெல்லாம் நான் போய் மறந்துட்டேன். நிஜமாவா தம்பி சொல்றீங்க? உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சரி, ஒரு நிமிஷம். ஹலோ ஆண்டி, எப்போ வந்தீங்க வீட்டுக்கு? வாங்க வாங்க வாங்க, உள்ள வாங்க வாங்க, உட்காருங்க முதல்ல. இப்பதான் உங்களுக்கு வீட்டுக்கு வரதுக்கு வெளியே தெரிஞ்சதா? ஏய் சாவித்ரி, வா, யார் வந்திருக்கான்னு பாரு. என்ன பாக்குற? இவங்க யாருன்னு தெரியுமா? தி கிரேட் செல்வநாயகம், பெரிய பணக்காரர், அவரோட மிஸ்ஸஸ். வணக்கம் சொல்லு. வணக்கம் சொல்லு. வணக்கம்மா. என்ன நீ பாத்துக்கிட்டு இருக்க? அவங்க வந்திருக்காங்க, முதல்ல போய் காஃபி எடுத்துட்டு வா, எனக்கும் சேர்த்து ஒன்று எடுத்துட்டு வா. போ. அம்மா நீங்க உள்ள வாங்க. சாவித்திரி கையால காஃபி வாங்கி குடிக்கத்தான் இவ்வளவு நாடகமா? தம்பி, இப்ப உங்களுக்கு காஃபி வேணுமா இல்ல சாப்பாடே சாப்பிடுறீங்களா? சாவித்திரி அவ கையாலேயே தான் சமைச்சிருக்கா. அம்மா, நீங்க என்ன பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நானா சாப்பிடறதுக்கு அவ்வளவு தூரத்துல இருந்து வரேன்? என் மேல அன்பு பாசம் வச்சிருக்கவங்களை பார்த்து 4 வார்த்தை பேசிட்டு போலான்னு வந்தேன். அம்மா, நீங்க மனசார பேசிக்கிட்டு இருங்க, அதை நான் கேட்டுட்டு இருக்கேன், எனக்கு அது போதும். புரியுது தம்பி, புரியுது. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. தாராளமா பாருங்க, பேசுங்க. தயவு செஞ்சு விருந்த மட்டும் வேண்டாம்னு சொல்லிடாதீங்க. சொல்லிக்கிட்டே இருக்கியே கிழவி, உன் பொண்ணை கண்ணுல கட்ட மாட்டேங்கிறியே. என்ன கோபால் சார், பிரீத்திகா இன்னைக்கு லைப்ரரிக்கு போயிருக்காங்க. இப்ப வந்துருவாங்க, நீங்க உட்காருங்க. சரியான லூசு. எந்த நேரத்துல எதை பேசுறதுன்னே தெரியாது இவளுக்கு. சாவித்ரி, நீ தம்பி கேட்ட மாதிரி காஃபி போட்டு எடுத்துட்டு வா. நாங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்புறமா தம்பி சாப்பிடுவாங்க. சொல்லுங்க தம்பி, அப்பாவை போய் பாத்தீங்களா? போன்ல ஏதாவது பேசுனீங்களா அப்பா கிட்ட? என்னம்மா நீங்க? நான் அதையெல்லாம் நினைச்சு பார்க்க வேணாம் தான் இப்படி சிரிச்சுக்கிட்டு ஜாலியா சந்தோஷமா இருக்கேன். நீங்க அது உங்களுக்கு பிடிக்கலையா? ஏன் தம்பி இப்படி எல்லாம் பேசுறீங்க? நாளைக்கு ஒரு விசேஷம்னு சொன்னா உங்களுக்கு 4 உறவுகள் வேணும்ல? ஏம்மா, நீங்க எனக்கு உறவு இல்லையா? எனக்கு நாளைக்கு ஒண்ணுன்னா நீங்களும் சாரும் வந்து நிக்க மாட்டீங்களா? இந்த பாருங்கம்மா, எனக்கு உங்களோட சாரோட ஆசீர்வாதம் மட்டும் இருந்தா போதும். இன்ஃபேக்ட் என் கல்யாணத்தை நடத்தி வைக்க போறதே நீங்க தானம்மா. ரொம்ப விவரமா தான் இருக்காரு. முதல்ல பிரீத்திக்கு ஒரு நல்ல வரன் அமையட்டும். அடுத்த நிமிஷமே உங்க 2 பேர் கல்யாண வேலையை ஆரம்பிச்சிடுறேன். என்ன ஆண்டி இவ்வளவு யோசிக்கிறீங்க? ஏன் என் கல்யாணத்தை நீங்க நின்று நடத்த மாட்டீங்களா? நல்லா இருக்கு தம்பி. நாங்க இல்லாமலையா உங்க கல்யாணம் நடக்கும்? அது சரி, உங்க தரப்புல இருக்கிறவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? கிழவி, நான் லிஸ்ட் போட்டேன், நீலாம் தாங்கவே மாட்டேன். அது எங்க அப்பனோட லிஸ்ட் இருக்கே, ரொம்ப கொடுமை. அப்புறம் நீயும் புருஷனும் மாத்த துணி கூட இல்லாம அப்படியே வனவாசம் போக வேண்டியதுதான். என்னம்மா, என்ன பெரிய எதிர்பார்ப்பு? எனக்கு வரப்போறவ எனக்கு ஓரளவுக்கு ஜோடி பொருத்தமா இருக்கணும், நல்ல குடும்ப பொண்ணா இருக்கணும். இன்ஃபேக்ட் என் சந்தோஷத்தை விட என் பொண்டாட்டியோட அப்பா அம்மா சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அவங்க ஆசைப்பட்டாங்கன்னு வைங்களேன், அவங்க வீட்டோட மாப்பிள்ளைய கூட நான் இருந்துருவேன். நிஜமாவா சொல்றீங்க? கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு, நிம்மதியாவும் இருக்கு. மச்சான், இப்படியே மெயின்டைன் பண்ணு. இப்படியே இந்த கிழவி நம்ப வச்சுட்ட, இந்த வீட்டோட மாப்பிள்ளையே நீ தான். ஆண்டி, எனக்கு சுத்தி உழைச்செல்லாம் பேச தெரியாது. நான் இங்க வர்றதுக்கு முதல் காரணமே நீங்க தான். பிரீத்தியை ரோட்ல காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டு வந்தப்போ ஒரு அம்மாவை நீங்க எப்படி தவிச்சீங்க? அந்த பாசமும் அக்கறையும் இன்னும் என் கண்ணிலே நிக்குது ஆண்டி. என்னோட 10 வயசு வரைக்கும் கூடவே இருந்த எங்க அம்மா
மறுபடியும் உயிரோட வந்த மாதிரி இருந்தது. எனக்கு எனக்கு அந்த அன்பு திரும்ப வேணும். அதுக்காக தான் நான் இப்படி உங்களை தேடி ஓடி வந்துட்டு இருக்கேன். எங்க அம்மா கூட வாழத்தான் எனக்கு கொடுத்து வைக்கல. அட்லீஸ்ட் உங்களை பார்க்குற பாக்கியமாவது எனக்கு கிடைச்சது. கொஞ்ச நாள் பொறுத்துக்கங்க. இப்ப வாங்க சாப்பிடலாம். இதுக்கு மேல உங்களை பேச விட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அது இதுன்னு சொல்லி என்னையே அழ வச்சிருவீங்க. சாவித்ரி, சாப்பாடு எடுத்து வைமா. என்னம்மா இப்பதானே காஃபி போட சொன்னீங்க, இப்ப சாப்பாடு எடுத்து வைக்க சொல்றீங்க? ஐயோ, காஃபியை போட்டு எடுத்துட்டு வந்துட்டியா? நான் இந்த தம்பியை சாப்பிட சொல்லிட்டேனே, இப்ப என்ன செய்யறது? அதெல்லாம் தெரியாது. இப்ப இந்த காஃபியை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? அம்மா, இந்த காஃபியை நீயே குடி. அம்மா, நீங்க எனக்கு சாப்பாடு போடுங்க, நான் சாப்பிடணும். இவர் எப்பவும் இப்படிதாம்மா, எப்ப பார்த்தாலும் தமாஷா பேசிக்கிட்டே இருப்பாரு. உங்க 2 பேர் சண்டையில என்ன இழுக்காதீங்க. இப்ப என்ன, நீ போட்ட காஃபி யாராவது குடிக்கணும். கொண்டா, நானே குடிக்கிறேன். தம்பி, இந்தாங்க, இந்த பூவை உங்க கையாலேயே சாவித்திரி கிட்ட கொடுங்க. இந்தா. என்ன தம்பி, இடது கையால கொடுக்குறீங்க, வலது கையால கொடுங்க. கடவுளே, இந்த ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கு. கிளவி கொஞ்சம் ஓரத்தான் பண்ணிட்டு இருக்க. யாரை தேடி வந்தோமோ அவளை இன்னும் பார்க்க முடியல. கோபால், ஹாய் 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 ஹாய். எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்து. ஓ, ஏய், இது என்ன கையில ஃப்ளார்? கோபால் சார் தான் கொடுத்தாங்க. ஏ பிரீத்தி, என்னது இது? ஒருத்தர் இன்னொருத்தர் கொடுத்த அன்பளிப்பை இப்படியா புடுங்குறது? அம்மா, பிரீத்தி அக்கா கிட்டே இருக்கட்டும்மா, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. அன்பளிப்பா? யாரு யாருக்கு கொடுத்தது? கோபால் எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு. கோபால் சார் எதுக்கு உனக்கு ஃப்ளார் கொடுக்கணும்? அவரை நான் விருந்து கூப்பிட்டேன், அதனால எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு. வாட்? விருந்தா? கோபால்கா? தட்ஸ் so great. ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணி ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு வந்துறேன். அப்புறம் எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாம். அதுக்குள்ள யாரும் சாப்பிட கூடாது என்ன? ஏய், நீ என்ன சும்மா நின்னுட்டு இருக்க? போய் எல்லாத்தையும் எடுத்து வை. போ சீக்கிரம். வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். சரி, நீங்க வாங்க தம்பி. சாப்பிடுங்க கோபால் சார், பொரியல் சாப்பிடுங்க. போதும் போதும் சார், இந்த கூட்டு சாப்பிடுங்க சார். இல்ல வேணாம், இருக்கட்டும். சார், ஏன் சார் இவ்வளவு அவசரமா சாப்பிடுறீங்க? நிதானமா சாப்பிடுங்க சார். இப்படி அவசரமா சாப்பிட கூடாது. இனிமே தினமும் நீங்க இங்க வந்து தானே சாப்பிட போறீங்க. அப்புறம் என்ன? சாப்பிடுங்க சார். என்ன பக்கத்துல வச்சுக்கிட்டு என்னமா கொஞ்சம் குலாவரா? சும்மாவா சொன்னாங்க ஆசை வைக்க அறியாதுன்னு? சாம்பார் கொஞ்சம் ஊத்தட்டுமா? வேணாம் 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 வேணாம். சாப்பிடுங்க சார். பிரீத்திகா, வாங்க வாங்க, நீங்களும் உட்கார்ந்து சாப்பிடுங்க. அடி கூறு கெட்டவள, இவங்க 2 பேரும் சாப்பிடறதுக்கா தம்பியை நான் விருந்து கூப்பிட்டேன்? சார், நீங்க சாப்பிடுங்க சார், அக்கா உட்காருவாங்க.
பிரீத்தி, நீ காலையில இருந்து அலைஞ்சு திரிஞ்சு ரொம்ப டயர்டா இருக்கம்மா. போய் ரெஸ்ட் எடு. அப்புறமா நீ நானும் சேர்ந்து சாப்பிடலாம். சாவித்ரி, நீ உட்காருமா, நான் பரிமாறுறேன். ஐயோ சார், கோபால் சார், ஐயோ, என்ன தம்பி இது? தண்ணி எடுத்து குடுமா. தண்ணி குடிங்க. குடிங்க கோபால் சார். நீ சரியா ஐயோ, போயிடா. அப்பதான் பொரியல் நிக்கும். பிரீத்திகா, யாரை மேடம் பார்க்கணும்? டெய்ஸியை பார்க்கணும். கொஞ்சம் இருங்க, கூப்பிடுறேன். மேடம், உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. அட வா பரிமளம், உள்ள வா. வா வா. என்ன பரிமளம் திடீர்னு வந்திருக்கிற? எல்லாம் நல்லபடியா போகுது இல்ல? பிரச்சனை எதுவும் இல்லையே? பிரச்சனையா இருந்தாதான் உன் ஞாபகம் வரணுமா? இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாரும் நல்லபடியா இருக்கோம். பிரீத்தி எப்படி இருக்கா? அப்புறம் அந்த பழக்கம்லாம் எதுவும் இல்லையே? சே சே சே, அந்த பழக்கெல்லாம் இப்ப எதுவும் இல்ல. ஏதோ கண் திருஷ்டி பட்ட மாதிரி அப்படி 2 நாள் நடந்துகிட்டா. இப்பெல்லாம் எந்த தப்பு தண்டாவுக்கும் போறதில்ல. என்ன ஆவுன்னா மூக்கு மேல கோவம் வந்துடுது. அப்படியே அவங்க அப்பா குணம். பிறவி குணம் பாதி, வளர்ப்பு குணம் மீதின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் போக போக எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாத. நானும் அப்படிதான் நம்பிக்கிட்டு இருக்கேன். அப்படி அவ திருந்தினானா அதுக்கு நம்ம சாவித்திரி தான் காரணமா இருப்பா. சாவித்திரியா? யாரு? டெய்ஸி, என்ன நீ தானே அனுப்பின சாவித்திரின்னு ஒரு பொண்ண? அந்த பொண்ண நீயே மறந்துட்டியா? அந்த பொண்ணா? அவ இன்னும் உங்க வீட்டுல தான் இருக்காளா? நீ அவளை பத்தி எதுவும் சொல்லல இல்லையா? அதனால முன்னால வேலை செஞ்சாலே அந்த பொண்ணு மாதிரி இவளும் உங்க வீட்டை விட்டு போயிட்டாளோன்னு நான் நினைச்சேன். அப்படியெல்லாம் எதுவும் இல்ல டெய்ஸி. இந்த பொண்ணு ரொம்ப தங்கமான பொண்ணு. பிரீத்தியை பாத்துக்கிறதுக்கு நல்ல பொறுமையும் தியாக மனசும் உள்ள ஒரு பொண்ணை அனுப்புறேன்னு சொன்னேன்ல. அப்பெல்லாம் நான் நிஜமாவே நம்பல. சாவித்திரியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ சொன்னது எவ்வளவு உண்மையான வார்த்தைன்னு. ஓ, அந்த சந்தோஷத்துலதான் எனக்கு போன் பண்ணாம இருந்துட்டியா? நீ அனுப்புனது யாரோ ஒரு சாவித்திரி இல்ல, காணாம போன என் பொண்ணு பிரியாவே தான். உங்ககிட்ட சொல்லாம இருந்ததுக்கு என்ன மன்னிச்சிரு டெய்ஸி. என்ன? இல்ல டெய்ஸி, உனக்கு பல தடவை நான் போன் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா சாவித்திரி உன் மூலமா வந்தவன் தெரிஞ்சா எங்க பிரச்சனை வந்துருமோன்னு பயந்துதான் பேசாம இருந்துட்டேன். அதுவும் சரிதான். அப்ப உனக்கு அந்த சாவித்திரியை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு சொல்லு. கண்டிப்பா. அவ கூட நீயும் 2 நாள் இருந்து பாரு, உனக்கும் அவளை ரொம்ப பிடிச்சு போயிடும். அவ எங்க வீட்டுக்கு வந்த உடனேயே வெட்டுக்காயம் நெருப்பு காயம்னு அந்த பொண்ணு ரொம்ப அனுபவிச்சுட்டா. இதெல்லாம் எதுவும் உனக்கு தெரியாதா டெய்ஸி? அவ உனக்கு போன் பண்ணி சொல்லி இருப்பான்னு நான் நினைச்சேன். சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாதுமா. உங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்த புதுசுல ஒரு தடவை இங்க வந்தா. அப்ப வந்து உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, ஆனா ஐயாவுக்கு தான் என்ன பிடிக்கலன்னு வருத்தப்பட்டா. அவரை பத்தி தான் உனக்கு தெரியுமே டெய்ஸி. ஆமாமா, நானும் அதுக்குதான் அவளை சமாதானப்படுத்தினேன். நீ அங்க பிரீத்தியை கவனிச்சுக்கு தான் போயிருக்கிற, இதெல்லாம் பெருசு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அமிச்சேன். ரொம்ப நன்றி டெய்ஸி. எங்க பிரீத்தி தறிக்கெட்டு போயிடுவாளோன்னு நான் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன். இப்ப உன்னாலையும் சாவித்திரியாலையும் தான் அவ ரொம்ப நல்லா இருக்கா. அப்படியே அவளுக்கு ஒரு கல்யாணத்தையும் பண்ணி பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. என்ன பரிமளம், பிரீத்தி இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கா, இப்ப கல்யாணத்துக்கு அவளுக்கு என்ன அவசரம்? எல்லாம் காரணமாதா. ஒவ்வொரு பொறுப்பா நான் முடிக்க வேண்டாமா? என்ன சொல்ற? புரியல. ஆமா, பிரீத்திக்கு கல்யாண ஆசை ஏதாவது வந்துருச்சா? கல்யாண ஆசை பிரீத்திக்கு மட்டும் இல்ல, சாவித்திரிக்கும் தானே உங்ககிட்ட நான் இப்படி சொல்லுவேன். பரிமளம், இப்பவே 4 இடம் பார்க்க ஆரம்பிச்சாதானே 4 மாசம் கழிச்சு அவ படிப்பு முடிஞ்சதும் ஒரு நல்ல வரன் அமையும். அதான். அதுவும் சரிதான். இப்பவே லேட்டுன்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் 2 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கும்போதெல்லாம் அந்த மனுஷன் காதுலயே வாங்கல. ஒரு தடவை நாங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போதுதான் சாவித்திரியே இந்த பேச்ச ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் தான் அவர்கிட்டயே ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டுச்சு. பொண்ணு இருக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் வாங்கணும்னு சொல்லிட்டு 20 லட்சம் ரூபாய ஒரே செக்கா அப்படியே கொடுத்திருக்காருன்னா பாத்துக்கோயேன். பரவாயில்லையே. அப்ப சாவித்திரி வந்ததுக்கு அப்புறம் உன் புருஷன் நல்ல தகப்பனா மாறிட்டாருன்னு சொல்லு. ஆமா டெய்ஸி.
அப்படியே நம்ம பிரீத்தி கல்யாணம் முடிஞ்ச உடனே நானே இருந்து நம்ம சாவித்திரி கல்யாணத்தையும் முடிச்சிடலான்னு இருக்கேன். என்ன பரிமளம், இன்னைக்கு அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியா கொடுத்துக்கிட்டு இருக்க? விட்டா நீயே சாவித்திரிக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருவ போல் இருக்கு. பின்ன நான் பார்க்காம வேற யார் பாப்பா? இவ்வளவு நாளும் அவ பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இனிமேலாவது அவ மனசுக்கு பிடிச்ச பையனா பார்த்து அவளுக்கு கட்டி வச்சு அவ சந்தோஷமா வாழறத பார்க்கணும். அது விஷயமா தான் டெய்ஸி உன்னை பாக்குறதுக்காக வந்தேன். ஆமா, அவளை வளர்த்தாரே பெரியப்பான்னு சொல்லி ஒருத்தர், அவரு இப்பெல்லாம் வர்றதே இல்லையே, ஏன்? திடீர்னு அவர் எதுக்கு கேக்குற? இல்ல, இவ்வளவு நாள் வளர்த்த மனுஷனாச்சே, அவர்கிட்ட கேட்காம எப்படி நம்ம சாவித்திரி கல்யாணத்தை முடிவு பண்ண முடியும்? அதுக்காகத்தான். அவரு வளர்த்தவர் தானே. பெரியப்பாவோட தம்பி தானே சாவித்திரியோட அப்பா. எனக்கு அந்த கதையெல்லாம் தெரிய வேண்டாம் டீசி. அந்த மனுஷன் தான் இந்த பொண்ணை வளர்த்ததா சொல்லி அவளை கொண்டு வந்து நம்ம வீட்டுல விட்டுட்டு போனதே அந்த மனுஷன் தானே. அதுக்காக தான் அவர்கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்கலாமேன்னு சொன்னேன். பரிமளம் ஏன் இப்படி பட்டும் படாம பேசுற? சாவித்திரி மேல இருக்கிற அதிகமான அன்பா, இல்ல மனசுல ஏதாவது வச்சுக்கிட்டு இருக்காளா? கர்த்தரே, என்ன மாட்டி விட்டுறாதப்பா. டெய்சி, என்ன? அது மட்டும் இல்ல, சாவித்திரியோட சம்பள பணமும் எங்கிட்டயே தானேம்மா சேர்ந்துகிட்டு இருக்கு. அத அவளோட அக்கவுண்ட்ல போட சொல்லி பெரியப்பா சொல்லிருப்பாருல்ல. அவரும் சொல்லிட்டு தாம்மா போனாரு. அதுக்காக தான் சொல்றேன், எதுக்கும் அவர்கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்கலாம் இல்லையா? அவரை ஒரு தடவை வந்துட்டு போ சொல்ல. நான் கிளம்புறேன் டெய்சி. பரிமளம், ஆ? எப்போ நீ என்கிட்ட ஒரு விஷயம் கேட்ப, இந்த தடவை கேட்கவே இல்லையே, மறந்துட்டியா? என்னது? இல்ல, நீ எப்போ என்ன பார்க்க வந்தாலும் நாம பேசும்போது காணாம போன உன் பொண்ணு பிரியாவ எங்கேயாச்சும் பார்த்தா காமிச்சு கூடன்னு கேப்பியம்மா. இன்னைக்கு மறந்துட்டியே. ஒருவேளை புதுசா வந்த சாவித்திரி அவளை மறக்கடிச்சிட்டாளா? டெய்சி, நீங்கெல்லாம் அவளை மறந்தா கூட என்னால அவளை மறக்க முடியாதும்மா. தினம் தினம் நான் அவளுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். தாயை விட்டு பிரிஞ்ச அந்த குழந்தை சீக்கிரமே தாயோட நிரந்தரமா சேர்ந்திருக்கணும். ஆமென்.